ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்வை தான் பேச போகிறோம். விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமத்துக்கு ஒரு முறை வசிஷ்டர் வந்திருக்கிறாரு. 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வசிஷ்டர் விடை பெறும்போது விஸ்வாமித்திரர் 1 நிமிஷம் இருங்கிறார். என்னென்னா, வராதவங்க வராங்க. 2 பேர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க மனம் விட்டு. இப்போ இப்படி வந்துட்டு போகிறவங்களுக்கு பொதுவாகவே நம்ம வீட்டுக்கே யாராவது வந்துட்டு போகிறாங்க கெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து நிறைய ஸ்வீட்ஸோ இல்லைனா பெண்கள் வரும்பொழுது அவங்களுக்கு தாம்பூலம் இதெல்லாம் வச்சு கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஒரு கிளம்புறாரு அப்படின்னா ஏதாவது கொடுத்து அனுப்பணும் இல்லையா? அப்படி கொடுத்து அனுப்புறது சாதாரணமான பொருளாக இருக்கக்கூடாது. விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மறக்க முடியாத அன்பளிப்பு ஒன்றை கொடுத்து அவருக்கு மன நிறைவோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரு வசிஷ்டர். அப்படி ஒரு அன்பளிப்பு ஒன்றை கொடுக்கணும்னு நினச்சி என்ன ஒரு அன்பளிப்பை கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? இப்படிலாம் யாரும் செய்யவே மாட்டாங்க. அப்படி என்ன அன்பளிப்பு அவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், தான் 1000 ஆண்டு தவம் பண்ணி அந்த தவத்தால் தனக்கு கிடைத்த சக்தி அத்தனையும் அவர் அப்படியே வசிஷ்டருக்கு எடுத்து கொடுத்துடுறார். சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்ட வசிஷ்டரும் நன்றின்னு சொல்லிட்டு புறப்பட்டுடுறார். இன்னொரு சமயத்தில் வசிஷ்டரினுடைய ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது, ஒரு சூழ்நிலை அமைந்தது. அப்ப வசிஷ்டர் அவரை ரொம்ப அன்போட உபச்சாரணை பண்றார். மறுபடியும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. போன முறை மாதிரியே இந்த முறையும் மனது விட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்படி பேசி விடைபெறக்கூடிய நேரம் வருது. வசிஷ்டரும் விஸ்வாமித்திரருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க நினைக்கிறார். ஏன்னா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வீட்டுக்கு போகும்போது 1000 ஆண்டு காலம் பண்ணின தவத்தினுடைய புண்ணியத்தை அன்பளிப்பா கொடுத்தாரு இல்லையா? இவர் சும்மா வெறுங்கையோட அனுப்புவாரா? இவ்வளவு நேரம் நிறைய நல்ல விஷயங்களை பேசினதற்கு கிடைத்த புண்ணிய பலனை உமக்கு நான் அளிக்கிறேன்னாராம். அதை கேட்ட விஸ்வாமித்திரனுடைய முகமானது சுருங்கிருச்சான். நீங்க எனக்கு அளித்த 1000 ஆண்டு தவ பையனுக்கு இந்த அரை நாள் நல்ல விஷயங்கள் பற்றி பேசிய புண்ணியம் எப்படி சமமாகும்னு தானே நீங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரரும் பொய்யெல்லாம் சொல்லல, அப்படிலாம் இல்ல, சச்சா அப்படின்லாம் சொல்லல. ஆமாங்க, அதை தான் நான் யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு 1000 ஆண்டுகள் செய்து கிடைத்த தவத்தினுடைய பலனை புண்ணியத்தை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது, இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து ஜஸ்ட் ஒரு அரை நாள் பேசியிருக்கோம், இதுல என்ன பெருசா புண்ணியம் வந்துட போகுதுன்னு அதை நீங்க எனக்கு தானம் வேற கொடுக்குறீங்களே அப்படின்னு அவரு சந்தேகத்தோட கேட்கும்போது அதுக்கு என்ன பலன் சொல்லியிருப்பாரு, என்ன பதில் சொல்லியிருப்பாரு வசிஷ்டர்? என்ன அன்பளிப்பு அப்படிங்கும்போது, இவ்வளவு நேரம் இந்த அரை நாள் நாம் பேசிக் கொண்டிருந்ததில் நமக்கு கிடைத்த அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, எனக்கு கிடைத்த அந்த புண்ணியத்தின் பலனை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. விஸ்வாமித்திரருக்கு முகமே மாறிடுது. ஏங்க, நான் 1000 காலம் தவம் பண்ணி நான் அந்த தவத்தினுடைய பலனை கொடுத்துருக்கேன், நீங்க ஏதோ அரை நாள் நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துக்காக கிடைச்ச ஒரு புண்ணியத்தை பலனை எனக்கு தானமாக கொடுக்குறேன், அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, 1000 எங்க இருக்கு, அரை நாள் எங்க இருக்குன்னு கேட்குறாரு. சரி, உங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா இது 2ல எது வசந்ததுங்கிறத நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்டுடலாமே அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. சரின்னு 2 பேரும் பிரம்மலோகம் போறாங்க. 2 பேரும் ரிஷிகள், நினைச்ச நேரத்தில் எந்த லோகத்துக்கு வேணா போகலாமே. பிரம்மலோகத்துக்கு போறாங்க. பிரம்மா கிட்ட நடந்ததை சொன்ன உடனே, இந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு என்னால முடியாது, 2 பேருமே மகா ரிஷிகள், நீங்க விஷ்ணுகிட்ட போய் கேளுங்களேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருங்க அப்படிங்கிறாரு பிரம்மா. அவங்களும் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. தவ வாழ்வில் என்னை விட சிவனுக்குத்தான் நிறைய அனுபவம் உண்டு. இவர் எப்படி அப்படியே எஸ்கலேட் பண்ணி விட்டுறாரு. தவ வாழ்க்கையில என்னை விட ரொம்ப பெரிய அனுபவம்னா சிவனுக்கு தான் உண்டு, அதனால பேசாம நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு உண்மை விளங்கும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு விஷ்ணு. ஸோ அப்படியே ஒருத்தரையா சந்திச்சு அடுத்தது கைலாயத்துக்கு போறாங்க. அங்க போய் நடந்ததெல்லாம் சிவன் கிட்ட விளக்கமா சொல்றாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, இதுல எது வசந்ததுன்னு கேட்கிறார். சிவனும் உங்களுக்கு தெளிவு வேணும்னு நினைச்சீங்கன்னா பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனினுடைய உதவியை போய் நாடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி அவர் நெக்ஸ்ட் பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுடுறாரு. விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பாதாள லோகத்துக்கு போறாங்க. அவங்களுடைய சந்தேகத்தை சொல்றாங்க. இதற்கு யோசிச்சு தான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் இந்த பூலோகத்தை தாங்கக்கூடிய பணியை நீங்க பண்ணுங்க. இதை நீங்க தலையில சுமந்து நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இதை ஆகாயத்துல நிலநிறுத்தி வச்சிருங்க, அப்படியே நிக்கட்டும் அது அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரர், நான் இப்போதே 1000 ஆண்டுகள் செய்த தவத்தின் சக்தியை கொடுக்கிறேன், அதன் பயனாக பூமி ஆகாயத்தில் அப்படியே நிலை பெற்று நிக்கட்டும்ங்கிறார். ஆனா பூமியில எந்த மாற்றமும் உண்டாகல, அது ஆதிசேஷனினுடைய தலையிலேயே நின்றுட்டு இருந்ததான். வசிஷ்டர் தன்னுடைய பங்குக்கு 1/2 மணி நேரம் நல்ல விஷயங்கள் பேசினதுனால உண்டாகக்கூடிய புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த பூமி அந்த இடத்துலயே நிக்கட்டும்னாராம். இதை சொன்ன உடனே ஆதிசேஷனினுடைய தலையில இருந்த பூமி கிளம்பி அப்படியே அந்த இடத்துல போய் நின்றுடுச்சான். ஆதிசேஷன் பூமியை எடுத்து மறுபடியும் வச்சுக்கிட்டு, நல்லது, நீங்க 2 பேரும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இல்லங்க, நாங்க கேட்ட விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லாம இப்படி வழி அனுப்பினா எப்படின்னு கேக்குறாங்க இந்த 2 ரிஷிகளும். உண்மையா 2 பேரும் நேர்லயே பாத்துட்டீங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? தீர்ப்பு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்கிறாரு.
ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட. இப்போ வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் தங்களுடைய அந்த ஒரு தர்க்கத்திற்கு விடை தேடி பிரம்மா கிட்ட போறாங்க. இங்க பாருங்க, நான் வசிஷ்டர் என் வீட்டுக்கு வந்தப்போ நான் செய்த 1000 ஆண்டு கால தவத்தினுடைய பலனை அவருக்கு அன்பளிப்பா கொடுத்தேன். அதே மாதிரி வசிஷ்டர் சொல்றாரு, விஸ்வாமித்திரர் என் வீட்டுக்கு வந்தப்போ நாங்க 2 பேரும் 1/2 மணி நேரம் நிறைய நல்ல விஷயங்கள், புண்ணியம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அந்த 1/2 மணி நேரத்தை அந்த பேசினதற்கான பலனை, அந்த புண்ணியத்தை நான் இவருக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். இப்போ யார் இது வசனதுன்னு பிரம்மா கிட்ட கேட்ட உடனே அவர் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் நேராக போய் விஷ்ணுவை பாருங்க அப்படின்னு. விஷ்ணு அப்படியே சிவனை போய் பாருங்கன்னு சொல்லிடுறாரு. சிவன் என்ன சொல்லிடுறாரு, பாதாள லோகத்துக்கு போயிட்டு நீங்கள் ஆதிசேஷனை போய் பாருங்கன்னு சொல்லிடுறாரு. கடைசியில் ஆதிசேஷன் அப்படியா, சரி இங்கே பாருங்க, நான் என் தலையில் இந்த பூமியை தாங்கிட்டு நிற்கிறேன் இல்லையா, நீங்கள் கேட்குற அந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குது, நான் கொஞ்சம் யோசிக்கணும், தலை மேலே இவ்வளோ வெயிட் எல்லாம் வச்சுட்டு யோசிக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் யாராவது ஒருத்தர் இதை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு நில்லுங்க, நான் யோசிச்சு பதில் சொல்கிறேங்கிறார். என்னங்க, நாங்கள் ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தால் நீங்கள் ஏதோ பூமியை நிற்க வைக்க சொன்னீங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்கிறீங்க. ஆமாங்க, அவர் 1000 வருஷம் பலன் கொடுத்தாரு, நிக்கல. நீங்க 1/2 மணி நேரம் பலன் கொடுத்தீங்க, அது பூமி நின்றுச்சே, அப்ப யாரது வஸ்தி, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தீர்ப்பு வேற சொல்லணுமா? தீர்ப்பு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 1000 ஆண்டு தவசக்தியால அசையாத பூமி 1/2 மணி நேரம் நல்ல விஷயங்கள் பேசி அந்த பலனுக்கு அசைந்து விட்டது. பாத்தீங்களா, நல்லவர் உறவால் கிடைக்கக்கூடிய புண்ணியமே தவத்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட சிறந்ததுன்றாரு ஆதிசேஷன். அதனால எப்பவுமே நம்ம நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்களோடு நட்பாக இருக்க வேண்டும், நிறைய நல்ல விஷயங்களை பேச வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் ரொம்ப ரொம்ப வஸ்தின்னு சொல்றாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.